மாணவர்களே, நாங்கள் இன்று ஏபியிற்கான குறுக்குவெட்டு முகம் எவ்வாறு வரைவது என்பது பற்றி பார்ப்போம். உயர்தர பாடங்களில் பரீட்சை போது பரீட்சை வினாத்தாளை அவதானித்தால் குறுக்குவெட்டு முகம் கீற வந்திருக்கும். அதற்கு 4 புள்ளிகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ நீங்கள் இலகுவாக இதை வரைந்து கொள்ளலாம். நீங்கள் வரைவதற்கு என்ன அவசியம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த சமயர கோடு என்ன பெறுமதியை குறிக்கிறது என்று தெரிந்தால் போதும். இலங்கையின் 1/50,000 இடவிலக்க படத்தில் ஒரு சமயர கோட்டுக்கும் மறு சமயர கோட்டுக்கும் இடையிலான இடைவெளி 20 மீட்டர். நான் இங்கு 100 மீட்டர் தான் உங்களுக்கு தந்துள்ளேன். நான் சமயர கோட்டு இடைவெளி 100 மீட்டராக நான் இதில் தந்துள்ளேன். அங்கே பிரதான சமயர கோடு தான் 100 மீட்டராக இருக்கும். நீங்கள் அப்போது அவதானிக்க வேண்டும். 20 மீட்டராக கூடிக்கொண்டு போகும். டாக்காக இருக்கிற கோடு பிரதான கோடாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் 100, 200, 300 மீட்டரை கண்டுபிடிக்கலாம். அப்போ 100க்கும் 200க்கும் இடையில் பார்த்தீர்களா இருந்தால் 120, 140, 160, 180 சொல்லி அதுக்குள்ள சின்ன சின்ன கோடுகள் இருக்கும். சரி, அப்போ அதை நீங்கள் அவதானிக்கணும். இங்கு நாங்கள் ஏயிற்கும் பியிற்கும் இடையிலான சமயர கோடுகளுக்கு இடையிலான குறுக்குவெட்டு முகத்தை தற்போது வரைய போகிறோம். அதை நான் உங்களுக்கு வரைந்து காட்டுகிறேன். எவ்வாறு வரைய வேண்டும் என்று சொன்னால், இதன் பெறுமதியை முதல் நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அதாவது இந்த புள்ளி எந்த சமயர கோட்டை குறிக்கின்றது என்று நாங்கள் பார்க்க வேண்டும். இப்போ இந்த புள்ளி இந்த கோடு வழியாக இங்கே பார்த்து கொண்டு வந்தீர்கள் என்று சொன்னால் 100 மீட்டராக இருக்கும். படத்தில் இப்படி தர மாட்டோம். அது ஒரு பிரதேசத்தின் படமாக இருக்கேங்க நாங்கள் அடையாளம் காணணும். அதன் பெறுமதி எங்கே இருக்குன்னு சொல்லி நாங்கள் அடையாளம் காணணும். ஆகவே இது 100 மீட்டரை குறிக்குது. அடுத்தது பார்த்தீர்கள்னு சொன்னால் மற்ற கோடு இப்படியே இங்கே இதில் வருது 200 மீட்டரை குறிக்கிறது. நான் இன்று சுலபமாக கீறியுள்ளேன். நீங்கள் இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சுலபமாக கீறியுள்ளேன். அடுத்தது 300 மீட்டரை குறிக்கின்றது. அப்போ 100 மீட்டராக இந்த சமயர கோட்டு இடைவெளி காணப்படுகிறது. அடுத்தது இது 400 மீட்டரை குறிக்கிறது. இது 500 மீட்டரை குறிக்கிறது. இது 600 மீட்டரை குறிக்குது. இதுவும் 600 மீட்டரை குறிக்கின்றது. இது 600, இது குறைந்து கொண்டு போகுது. அடுத்தது இது 500 மீட்டரை குறிக்கிறது. இது 400 மீட்டரை குறிக்கின்றது. இது 300 மீட்டரை குறிக்கின்றது. இது 200 மீட்டரை குறிக்கின்றது. இது 100 மீட்டரை குறிக்கின்றது. இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மேலதிகமாக ஒரு பேப்பரை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதை அதன் மேல் வைத்து அந்த கோடுகள் சந்திக்கின்ற புள்ளிகளை நாங்கள் குறிக்க வேண்டும். இதை எப்படி குறிக்க வேண்டும்? இதை இப்படி குறிக்க வேண்டும். இப்படி குறித்து கொள்ள வேண்டும். குறித்துவிட்டு அதைத்தான் நாங்கள் இங்கே கீறப் போகின்றோம். இங்கு பார்த்தீர்கள் சொன்னால் 100 மீட்டரில் இருந்து 100, 200, 300, 400, 500, 600 மீட்டர் வரையான உயரமாக இந்த பிரதேசத்தின் இடம் காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் 600 மீட்டர் வரை கீற போகின்றோம். அதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதன் குத்து உயரத்தை காட்ட வேண்டும். நான் இங்கு 600 மீட்டரை 100 மீட்டரை 2 சென்டிமீட்டர்களாக பிரித்து கொள்கின்றேன். ரெண்டாக பிரிக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12. இன்னொன்று எக்ஸ்ட்ராவாக மேலே நான் கீறுகிறேன். இங்கால நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாங்கள் கீறிய ஏபிக்கான அளவை இதில் குறித்து கொள்ள வேண்டும்.
அதையும் ஒரு நேர்கோடாக இணைத்து விடுவோம். இணைத்து விட்டு இது A, இது B, இது 0, 100, 200, 300, 400, 500, 600, 700. இதில் உயரம் மீட்டர் என்று போடுவோம். இனி நாங்கள் முதலாவது கோடு எதை குறிக்கின்றது? 100 மீட்டரை குறிக்கின்றது. இரண்டாவது கோடு எதை குறிக்கின்றது? 200 மீட்டரை குறிக்கின்றது. அப்போ அதுக்கு நேராக நாங்கள் கீற வேண்டும். அடுத்தது 300 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 400 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 500 மீட்டரை குறிக்கின்றது. 100, 200, 300, 400, 500. அடுத்த கோடு 600 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு திரும்பி 600 மீட்டரையே குறிக்கின்றது. அடுத்த கோடு 500 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 400 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 300 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 200 மீட்டரை குறிக்கின்றது. அடுத்த கோடு 100 மீட்டரை குறிக்கின்றது. அதுக்கு நேராக நீங்கள் ரூலரால் வச்சுக்கிறோம். இனி நாங்கள் இதையும் இணைச்சு விடுவோம். இனி இந்த புள்ளிகளை நாங்கள் ஒன்றாக இணைத்து விடுவோம். இதுக்கு நாங்கள் இனி ப்ரௌன் கலரால் நிறம் தீட்டி விடலாம். இதுக்கு ஏபிற்கான தூரம் என குறுக்குவெட்டு முகம் என தலைப்பிட்டு கொள்வோம். இவ்வாறு இலகுவாக நாங்கள் இந்த ஒரு படத்தின் குறுக்குவெட்டு முகத்தை வரைந்து கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியாக விளங்கி இருக்கும் என நினைக்கின்றேன். இன்னொரு காணொளியில் சந்திப்போம்.